உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட இந்த அரசால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, மக்களுடைய சுகாதாரம், மக்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே உள்ளடக்கியது. சமீபத்திலே இந்திய புள்ளியியல் துறை, அதாவது 2012-2013 ஆண்டுக்கான புள்ளியியல் துறை ஒவ்வொரு மாநிலங்களினுடைய வளர்ச்சியை குறித்து அதனுடைய புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறது. அப்படி தமிழகம் 3.39% பெற்று மாநிலங்களினுடைய வளர்ச்சியிலே கடைசி இடத்தை பிடித்திருக்கிறது இந்த அரசால். ஆனால் இவர்களை சொல்லுவது போன்று தமிழகத்திற்கு 145 கோடி தொழில் வளர்ச்சியில் வந்திருக்கிறது, ஒளிர்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். பல திட்டங்களை மக்களுக்காக அறிவித்திருக்கின்றோம், மக்கள் மகிழ்ச்சியுடன் தான் இருக்கின்றார்கள், இது ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்கிறார்கள். உண்மையாகவே தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூட பிரதிபலிப்பதாகும். உண்மையிலே ஒரு ஆட்சியில் அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது முக்கியம் என்று சொன்னார்கள் அமைச்சர்கள், முதலமைச்சர்கள். அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த IAS அதிகாரிகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஒவ்வொரு துறை இருக்கிறது. கல்வியில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றோமா, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கின்றோமா, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, அதிகாரிகள் சுதந்திரமாக நடமாட முடிகிறதா, இத்தனை தற்கொலைகள் இருக்கிறது என்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நாம் விவாதிப்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவர் சமூக ஆர்வலர், திரைப்பட நடிகர், திமுக மாநில மருத்துவர் அணியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றனர். தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக குரல் கொடுப்பவராக காங்கிரஸ் கமிட்டியினுடைய மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு ரஞ்சன்குமார் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றனர். முன்னாள் குமரி மாவட்டத்தினுடைய மீனவர் அணியினுடைய செயலாளர் நசரத் பசிலியான் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றனர். ஜனநாயகத்தினுடைய முக்கிய தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை உலகத்திலிருந்து நக்கீரனுடைய உதவி ஆசிரியர் திரு பரமேஸ்வரன் அவர்களும் நம்முடைய வந்திருக்கின்றார். STPTயினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கரீம் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கின்றார். இந்த அரசால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். இந்த அரசு ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் என்ற வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் அதனுடன் ஒட்டி பிறந்த குழந்தையாக தொற்றிக் கொண்டு வரும் வார்த்தைகள் என்ன தெரியுமா? பேருந்து கட்டண உயர்வு, பால் விலையேற்றம், மின்சார கட்டணம். மக்களுடைய மனதில் மனப்பாடமாகிவிட்ட வாக்கியம் எது? இந்த நிலையில் வளர்ச்சிக்கான வழி எங்கே இருக்கிறது என்பது பெரும்பான்மை மக்களின் கேள்வியாக இருக்கிறது. 2004-2005 ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுவதில் 2013-14 ஆண்டுக்கான தேசிய வளர்ச்சி வீதம் 4.74 என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதில் தமிழகத்தின் வளர்ச்சி வீதம் 7.29% என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகம் வளர்ச்சி பெற்றதற்கு ஆதாரமாக இந்த புள்ளி விவரம் பத்தாதா என்று சொல்லி முடிப்பதற்குள் தொடங்கிவிட்டது ஆசிரிய பெருமக்களின் போராட்டம், மக்கள் நலப் பணியாளர் போராட்டம், விலைவாசி உயர்வு போராட்டம், விவசாயிகள் போராட்டம், ஜல்லிக்கட்டு பிரச்சனை, இப்படி இன்னும் பல போராட்டங்கள். கடந்த 2011 ஆண்டு அதிமுக அரசு சார்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் முதன்மையானது மின்வெட்டே இல்லாத மாநிலமாக, மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி அமைப்போம் என்பது. ஆண்டுகள் 4.5 கடந்துவிட்டது. இன்றும் பிரச்சனை முழுமையாக தீர்ந்தபாடில்லை. ஆனால் 1 லட்சம் கோடி இலக்கு வைத்து நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2.42 லட்சத்தை பெற்றிருப்பது சாதனை இல்லையா என்றும் திருப்புகிறார்கள். அதில் தொழில்நுட்பத்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் எதிர்பார்த்த முதலீடு கிடைக்கவில்லை என்பது தனிக்கதை. 2015-16 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்களோ அறிவிப்புகளோ இடம்பெறவில்லை. மக்களுக்கு பயன் இல்லாத நிதிநிலை அறிக்கையால் தமிழகம் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். 2011 மாநிலத்தின் கடன் 1 லட்சம் கோடி. 4.5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இந்த அரசால் இப்போது 2,11,500 கோடி ரூபாயாக கடன் அதிகரித்திருக்கிறது. இது வளர்ச்சியா, தளர்ச்சியா? விவாதிப்போம் வாருங்கள்.
உண்மையாகவே இந்த அரசால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லையா சொல்லுங்க. இந்த அதிமுக ஆட்சி முழுக்க முழுக்க விளம்பர ஆட்சி. 110 விதியின் சட்டசபையில் ஒரு எதிர்க்கட்சியில் பேசுகிறது கூட உரிமை இல்லை. பூரா 110 விதியின் கீழ் எல்லா சட்டத்திட்டமும் போட்டு யாரையும் பேச விடுறதில்லை. இல்லைனா ஏதாவது ஒரு திறக்க எங்கள் ஊரில் நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடியில் இருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி திறந்தாங்க. 1,80,000 ரூபா செலவாம் காணொலி காட்சியில் திறந்ததுக்கு. இந்த மாதிரி தான் போகுதே தவிர மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. நத்தம் தொகுதியில் காமராஜர் காலத்தில் 1967க்கு முன்னாடி கட்டின காலத்தில் ஒரு நிழற்குடை கட்டியிருக்காங்க. அந்த நிழற்குடையில் ஒரு பெயிண்ட் அடித்து ஒரு வெள்ளை அடித்து ஒரு டைல்ஸ் கல் ஒட்டி அவர் விஸ்வநாதன் அவர்களால் இந்த மராமத்து செய்யப்பட்டது அப்படின்னு அவர் விளம்பரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நத்தம் என்பது விளம்பர ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு நத்தத்தில் ஒரு குளம் ஒன்று சாக்கடை போன குளத்தை இன்றைக்கி விஸ்வநாதன் அவர் அமைச்சராக இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபா செலவழிச்சிருக்காரு. அதில் எந்த பலனுமே இல்லை, யாருக்கு பொதுமக்களுக்கு எந்த பலனுமே இல்லை. நான் மேலூர் பகுதியிலேருந்து வந்திருக்கேன். எங்கள் பகுதியில் 4 வருஷம் விளைச்சல் விளையலை. பெரியாறு தண்ணியிலேருந்து வந்து 4 வருஷமாக விளையலை. போன வருஷம் விளையிறதுக்கு தண்ணி டேமில் தண்ணி ஏற்றணும்னு சொல்லி விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் அப்பாவையும் இன்னொருத்தரையும் மேலூர் கணேஷ் தியேட்டர் ஓனர் அவரையும் விவசாய சங்கத்தில் இருந்து ஒரு பாராட்டு விழா வச்சாங்க. வச்சு இவங்க தான் அந்த 142 அடி ஆக்கிறதுக்கு ஏதோ பாடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி மேலூர் விவசாய சங்கம் வந்து 2 டிஜிட்டல் ஃப்ளெக்ஸை எங்கள் அப்பாவையும் அவர் மேலூர் கணேஷ் தியேட்டர் ஓனர் சீமானம் அவரையும் ஒரு கௌரவிச்சு சிறுசாக ஒரு விளம்பரம் வச்சு இவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வச்சு 142 அடி ஆக்கினதை 142 பானை பொங்கல் வச்சு மேலூரில் மந்தை திடலுங்கிறது எங்கள் காஞ்சிபுரம் சாமின்றது ஒரு குலதெய்வம் மாதிரி வச்சுருக்கோம். அங்கே வச்சு 142 பானையை வச்சு பொங்கல் வச்சு விழா கொண்டாடுறதா முடிவு பண்ணி விவசாய சங்கம் எங்களை பெருமைப்படுத்துறதுக்காக வச்சது. இதை கூட ஒரு விளம்பரம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா படத்தை டிஜிட்டல் ஃப்ளெக்ஸில் வைக்கலை, எந்த அரசியல் தலைவர்களையும் வைக்கலை, யாரையும் வைக்கலை. வைக்காததை கூட அந்த 2 டிஜிட்டல் ஃப்ளெக்ஸை கரட்டி நகராட்சி குப்பை வண்டியில் ஏற்றி போய் அதை நகராட்சி இதில் வச்சாங்க. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் தலைவரோட ஏரியாவிலேருந்து வரோம். அங்கே தலைவர் வந்து ஒரு மத்திய பள்ளியில் மெடிக்கல் காலேஜ் ஒன்று திறந்து வச்சாங்க. இப்போ தலைவர் திறந்து வச்சார் என்ற காரணத்திற்காக அதுக்கு வர எதுவுமே ரெஃபரன்ஸ் எதுவுமே தரலை, அப்படியே முடக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் அங்கே பேஷண்ட் வந்தால் என்ன பண்ணுறாங்க, உடனே தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு மக்களுக்கு வந்து முன்னேற்றணும் நலத்திட்டங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. தொழில்துறை எப்படி இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது? வளர்ச்சியுற்ற நாடு என்பது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருப்பது தொழிற்கூடங்கள், கல்வி வளர்ச்சி, விவசாய சார்ந்த வளர்ச்சி. இது போன்ற வளர்ச்சியால் தான் ஒரு நாடு வளர்ச்சியுற்றது என்பதை சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் தமிழகம் என்பது வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு தமிழகமாக தான் இருக்குது ஒழிய எங்கேயுமாச்சு வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னால் இல்லை. அதாவது ஒரு மக்களுக்கு வந்து என்ன தேவை, ஒரு அடிப்படை விஷயம் விவசாயம், அது உயிர் பிரச்சனை. கல்வி, பொருளாதாரம், இதில் எந்த வளர்ச்சியுமே இல்லாமல் ஒரு அரசு எப்படி நல்ல வளர்ச்சி அடைய முடியும்? சசி பெருமாள் வந்து மதுக்காண்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு இறந்தார். அவர் இறந்ததுக்கு ஒரு சின்ன இந்த அரசு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. அதே அந்த டாஸ்மார்க் ஊழியர் இறந்ததுக்கு 7 லட்ச ரூபா இந்த தமிழக அரசு அறிவித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது தவறு இல்லை. அதே நேரத்தில் மதுவுக்கு எதிர்ப்பாக போராடி சசி பெருமாளுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, அவரோட மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கல, அந்த அரசு அவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கல. அப்போ இவங்க அரசுனுடைய என்னென்ன ஒன்று அதனுடைய வருமானத்தை தமிழனுடைய அவனுடைய அடித்து அவன்கிட்ட பறிக்கிறதையும் ஒழிய எப்போ மதுவில் இந்த வருஷம் எவ்வளோ கூட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா பல எந்த டாஸ்மாக் திராவிட முன்னேற்ற கழகத்தில் படிப்படியாக மது குறைச்சாங்க. இந்த ஆட்சியில் எவ்வளோ கூட்டுறாங்க, தீபாவளிக்கு எவ்வளோ சேல்ஸு, பொங்கலுக்கு எவ்வளோ சேல்ஸ், அதோட கூடணும்னு சொல்லி அதுலேயும் பண்ணுறாங்க. அந்த அரசு பள்ளிக்கூடம் சென்று போய் பார்த்தால் அந்த பள்ளியில் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லை. இன்றைக்கு கார்பரேட் பள்ளியில் தான் சேர்க்கணும். சின்ன ஏழையாக்கள் குடும்பத்தை கார்பரேட்டில் பள்ளியில் சேர்க்கலாம், கார்பரேஷன் பள்ளியில் சேர்க்கலாம். இப்போ கவர்மெண்ட் பள்ளியில் சேர்க்கணும்னு சொல்லி யாரும் நினைக்கிறதில்ல. ஏன் நினைக்கிறதில்ல? அரசாங்கம் சரியான முறையில் பள்ளிக்கூடங்களை ஒரு பராமரிக்கணும். சரியான முறையில் மதுக்கடையை பராமரிக்கிறாங்க. இப்போ கிராமத்தில் ஒரு நாளைக்கு அவன் 400 ரூபா சம்பாதிச்சுட்டு வராங்க. 200 ரூபா மதுக்கடை கொடுத்துட்டு 200 ரூபா வச்சு அவன் பொருளாதாரத்தை எப்படி பெருக்க முடியும்? ஒவ்வொருத்தரோட இழப்பு பொருளாதாரம் எல்லாமே சுரண்டப்பட்டு இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தின கையில் போகுது தவிர மதுவிலக்கு அதை மதுவிலக்கு பண்ணணுங்கிறது யோசனையும் இல்லை. அதை பண்ண முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்கிற அரசு எப்படிங்க மக்கள் நலனில் அக்கறை எடுத்துக்கிற அரசாக நம்ம நினைக்க முடியும்? இப்போ
இப்போ இந்த ஆட்சியில் நம்ம கொடுக்கக்கூடிய மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்படுகிறதா, உடனுக்குடன் அதிகாரிகள் செயல்படுகிறார்களா, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? இன்றைக்கி அரசு எந்திரம் வந்து மிகச்சிறப்பாக செயல்படலை. மனு கொடுக்குறாங்க, தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ரிப்ளை வரணும். பட் எதுவுமே கிடைக்கிறது இல்லையே மக்களுக்கு. மனுக்கள் எங்கே போகுதுன்னே வந்து இப்போ தெரிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கும் நீங்கள் தாசில்தார் அலுவலகத்துக்கு போங்க, அங்கே போய் நீங்கள் ஒரு மனுவை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கான முறையான ஒரு ரிப்ளை வந்து உங்களுக்கு கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. இதுதான் இன்றைக்கி வந்து அரசாங்கத்தோட நிலை. கவுன்சிலர் முதல் கலெக்டர் வரையும் லஞ்சம் கொடுத்து தான் எல்லா மனுவையும் நம்ம பரிசீலனை. நானே ஒரு எம்எல்ஏ இருந்துக்கிட்டு என்னால் பேச முடியலதை, நான் எம்எல்ஏ இருந்ததை வெக்கப்பட்டு நான் ராஜினாமா பண்ணுறேன். என்னால் 4.5 வருஷமாக என்னால் எதுவுமே பண்ண முடியலை. என் தொகுதி மக்களுக்கு கூட என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. முஸ்லீம் பள்ளியை கூட ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, அதை என்னால் மீட்டு கூட கொடுக்க முடியலை. அது ஒரு அமைச்சர் கவுன்சிலர் முதல் கலெக்டர் வரையும் லஞ்சம் தான் வாங்கியிருக்காங்கன்ட்டு பல கருப்பையாகவே பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினரே சொல்லியிருக்காங்க. எல்லா தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கான். 60 ரூபா விற்ற ஆட்சியில் போன பீரில் இந்த ட்ரிப்பு 180 ரூபா 200 ரூபா விற்கிறான். சாதாரண அத்தியாவசிய பொருளுங்க, டெய்லி பயன்படுத்த சாப்பாடு பண்ணுறது என்ன விலை என்ன இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன். யாருமே எந்த இது இயங்க முடியல. தேங்காவை திராசில் போடுறாங்க, தேங்காவை சில்லில் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம். திராசில் போட்டு நிறுத்தி தரேன், இது 1 கிலோ தேங்காய் 50 ரூபா கொடு 30 ரூபா கொடு கேட்குறான். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல எனக்கு. ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இப்போது 110 விதியின் கீழே அறிவிச்சாங்க. இத்தனை இது அறிவிச்சிருக்காங்க, இது வரைக்கும் அம்மா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. எந்த நலத்திட்டங்களில் ஒன்றாவது இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு இருக்கானா இல்லை. முன்னேற்றங்கள் என்னென்னா, துறைமுகத்திலேருந்து மதுரை பறக்கும் ட்ரெயின் கொண்டு போகிறத நிறுத்தினாங்க, சில பாலங்கள் வேலை செய்கிறதெல்லாம் நிறுத்தினாங்க. தலைவர்கள் அவர் வந்து சட்டசபை ஒன்று புதுசாக கட்டி திறந்தாங்க, அதை வந்து மூடி வந்து ஹாஸ்பிட்டலாக திறந்தாங்க. லைப்ரரி மக்கள்லாம் பயன்படுற இடம். இவங்களுக்கு இந்த அம்மா ஒரு படித்தவங்க பெரிய சர்ச் பார்க் ஸ்கூலில் படித்ததாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு படிப்பை பற்றி நல்லா தெரியும். லைப்ரரி மற்றவங்கள்லாம் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக பயன்படுற ஒரு விஷயம். அந்த இதை மூடுறேன்னு சொல்லிட்டு தலைகள் தான் நிற்கிறாங்க. இந்த மாதிரி சமச்சீர்வி கல்வி கொண்டு வந்தாங்க, ஐயா அவர்கள் சமச்சீர்வி கல்வி கொண்டு வந்தாங்க, அதை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பால் விலை உயர்வுலேருந்து பால் விலை இன்னைக்கு வச்சுங்க, மற்ற பருப்பு விலையை வச்சுங்க, எல்லா விலைவாசிகளும் கூடி போயிடுச்சு. இங்கு கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும் பொழுது எதிர்க்கட்சியாகட்டும் அல்லது ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரிவாகட்டும் யாராக இருந்தாலும் வெளிநடப்பு செய்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றார்கள். இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 110 தான். 110 விதி என்பதை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் தன்னிச்சையாக எந்த ஒரு செயலையுமே 110 விதி என்ற விதியின் கீழ் அறிவித்துவிட்டு சென்று விடுவார்கள். அது நடப்பது என்பது இல்லை. உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது, உடனே 1100க்கு ஃபோன் பண்ணுங்கன்றார். நாங்களும் அடிச்சு பார்க்குறோம், கிடைக்கவே இல்லை. அதிகாரிகள் வந்து இப்போ சமீபத்தில் பெஞ்ச வெள்ளத்தில் மழையில் கோட்டூர் ஒன்றியம், நாங்கள் அது மன்னார்குடி தாலுக்கா கோட்டூர் ஒன்றியத்தில் வந்திருக்கேன். அந்த பகுதியில் கிட்டத்தட்ட எல்லாருமே விவசாயிகள் தான், வேறு பெரிய தொழில்கள் எதுவும் கிடையாது. விவசாயிகளுடைய வீடுகள் எல்லாமே மண் சுவர் வீடு, அந்த மாதிரி வீடுகள் தான். அந்த வீடுகளுக்கு அதிகாரிகள் அழைச்சிட்டு போய் எல்லா வீட்லேயும் பின்னாடி சவர் விழுந்துட்டு முன்னாடி சவர் விழுந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி முன்னாடி தண்ணி நிற்கிது, கூரை உழுவுது, எல்லா பிரச்சனையும் சொல்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி கொடுங்கன்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஆடு செத்துச்சு மாடு செத்துச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கொடுக்குறோம். அத்தனையும் வாங்கிக்கிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு இதெல்லாம் எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ, என்ன சார் இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க, போன தடவை வறட்சின்னு சொல்லி 6 மாவட்டத்துக்கு வறட்சி கேட்டு எல்லோரும் பிரச்சனை பண்ணீங்க, சாலை மறியல் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு? 32 மாவட்டத்தையும் வறட்சி மாவட்டமாக அறிவித்தாங்க. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் செஞ்சாங்க அவ்வளோ வறட்சிக்காக? அதே மாதிரி தான் சார் இதுவும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் கூப்பிட்றீங்க, நாங்கள் வர்றோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், போய்கிட்டு இருப்போம். நீங்கள் அதெல்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கே தெரியாது வருதா இல்லையான்னு அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க. சரி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்குங்க? இன்றைக்கி தமிழகத்தில் வந்து பள்ளி கல்வியினுடைய நிலையை தாண்டி, பள்ளியினுடைய அதிகரிப்பை தாண்டி இன்றைக்கி வந்து மதுக்கடைகள் அதிகமாக இருக்குது. சென்னையில் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மக்கள் உடல் உழைப்பு செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்களோ, வடசென்னை போன்ற மக்கள் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு வந்து உடல் உழைப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, தெருக்கு ஒரு மதுக்கடையை திறந்து வச்சுக்கிட்டு அந்த மதுக்கடையின் மூலியமாக அவருடைய வருமானத்தை உறிஞ்சி அவருடைய பிள்ளைகளை வந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கி தமிழக அரசு மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துடைய கடன் சுமை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 லட்சம் கோடி வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ 2 லட்சம் கோடி என்னும்போது ஒரு தனிநபருடைய தலையில் வந்து இன்றைக்கி 28,778 ரூபாய் என்பது ஒரு தனிநபருடைய மேலே வந்து சுமத்தப்படக்கூடிய ஒரு சுமை. இப்படியாக வந்து தனிநபர் கடனையே வந்து அதிகப்படுத்திட்டு இவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக சொல்லலாம் அம்மா குடிநீர் திட்டம்னு சொல்லி அறிவித்து ஒரு தண்ணீர் பாட்டிலை வந்து கொண்டு வந்தாங்க. மக்கள் எல்லாம் வந்து உண்மையாக நமக்கு தெரியும், பைப்பில் தான் தண்ணி கேட்டோம், பாட்டிலில் தண்ணி கேட்கல.
அப்படி பாட்டிலில் தண்ணி கேட்டதாக வந்து மக்களை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து அறிவித்த திட்டத்தில் கூட அது எங்கேயுமே பயன்பாட்டில் இல்லை. என்னன்னா இது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த தண்ணி விற்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக வந்து கொண்டு வந்திருந்தா கூட எல்லா இடங்களையும் பயன்பாட்டு இருக்கலாம். அதே போல் அம்மா சிமெண்ட், இன்றைக்கி எத்தனை பேர் வந்து அம்மா சிமெண்ட்டினுடைய திட்டத்தை கொண்டு இன்றைக்கி வந்து செயல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே வந்து சிமெண்ட்டை வந்து 300 ரூபாயிலேருந்து நாங்கள் விலையை குறைச்சி நாங்கள் குறைந்த விலையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரேஷன் கடையிலேயே சிமெண்ட் கிடைக்கும்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படையான அந்த விஷயத்தையும் வந்து நடைமுறைப்படுத்தலை. ஆனால் அறிவிப்புகளாக மட்டும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அந்த உப்பு, அம்மாவுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு திட்டங்கள் எல்லாம் எங்கேயுமே வந்து பயன்பாட்டிற்கு இல்லாத ஒரு திட்டம். அப்போ பெயரளவிலே வந்து அம்மாவுடைய திட்டங்களை அறிவித்து அதை வந்து அரசியலாக்குவது தான் இவங்களுடைய நோக்கமே தவிர இவர்கள் மக்கள் நல பணிகளை வந்து செய்யலை என்பதற்காக நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. மக்கள் நல பணியாளர்களை புறக்கணித்தது, மக்களுக்கு ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதும், அவர்களுக்கு உண்டான ஊதிய உயர்வுகளை வந்து கொடுக்காமல் இருப்பதும், இதெல்லாமே வந்து மக்கள் நல பணியாளர்களை வந்து கோர்ட்டே வந்து அவர்களை வந்து வேலையில் கொண்டு வரணும்னு சொல்லுவதுக்கப்புறமும் கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடுக்காக வேண்டி உயர்நீதிமன்றங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக தான் நடந்துகிட்ருக்கு. தேர்தல் வாக்குறுதியில் வந்து 3.5% வந்து இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து சிறுபான்மையருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு. ஆனால் அந்த இடஒதுக்கீடை வந்து இவர்கள் தேர்தல் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அதை ஏற்றி 7% உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்க. அதை சம்பந்தமாக எந்த இடத்துலையும் அது ஆட்சி முடியக்கூடிய காலம் வந்துருச்சு. எந்த ஒரு இடத்துலையும் வந்து அதை பதிவே செய்யப்படலை என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. இது இஸ்லாமிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்தில். ஏன்னா கல்வி ரீதியாகவும் நாங்களுடைய வேலை ரீதியாகவும் டிபார்ட்மெண்டலில் வேலைக்கு போகக்கூடிய ரீதியாகவும் நாங்கள் வந்து குறைவாக இருக்கிறோம். இங்கே வந்து இடஒதுக்கீடு மூலியமாக எங்களை உயர்த்தித்தாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்களுடைய பலவிதமான கோரிக்கையாக இருந்தால் கூட இதை செவி சாய்க்காத ஒரு அரசாக தான் இருந்துட்டு இருக்கு. முந்தைய அரசாங்கங்கள் எல்லாம் அண்ணா பிறந்த நாள் அதுமாக வந்து நிறைய சிறைவாசிகளை வந்து 10 ஆண்டு காலமெல்லாம் வந்து சிறைவாசம் அனுபவித்த மக்களை எல்லாம் வந்து விடுதலை செஞ்சாங்க. அதை இந்த ஆட்சியை வந்து செய்யலை. சமீபத்தில் வந்து வக்ஃபு வாரியத்திலிருந்து வேலை பணியாட்கள் தேவை என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்காக நிறைய பேர் நம்மை சார்ந்த நிறைய மக்களை வந்து நாங்கள் அதை வந்து அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வக்ஃபு வாரியத்தில் வந்து வேலைக்கு பணியாட்களை வந்து கொண்டு போங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் அது அமல்படுத்தப்படாமல் வக்ஃபு வாரியத்துடைய அந்த நிர்வாகங்கள் வந்து காலியான இடங்களை ஃபில் பண்ணப்படாமல் அப்படியே முறையற்ற முறையில் வந்து விடப்பட்டது தான் இன்றைக்கி வக்ஃபு வாரியத்துடைய நிலைமை. நன்றி திரு கரீம். திரு பரமேஸ்வரன், ஒரு பத்திரிகையாளனாக இருந்து இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் நம்முடைய வளர்ச்சி எந்த விகிதத்தில் சென்று கொண்டிருக்கிறது? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் கேட்டிங்கன்னா அவங்க கட்சிக்காரன் வந்து சொல்லுவாங்க, அம்மா குடிநீரை கொண்டாங்க, அதை கொண்டாங்க, இதை கொண்டாந்தாங்க. இருக்கிறது பூரா தரமட்டமாக ஆக்கிறதா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பெரிய 400-450 கோடி ரூபா போட்டு கட்டினார் புதிய சட்டசபை. அதை போய் வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் அங்கே போக மாட்டேன், நான் என்னமோ வீட்டு பங்களாவில் போய் உட்கார்ற மாதிரி இந்த இருக்கிற அந்த அண்ணா மேம்பாலத்தை தாண்டி போகணும்ல, அண்ணா மேம்பாலத்தை தாண்டி போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியானே? அது சொல்ல முடியாது. இருக்கிற 9 பாலத்து வழியாக பயணங்கள் போகலாம். ஆனால் கலைஞர் கட்டின அந்த இதில் மட்டும் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னா என்னமோ நீங்கள் கட்டி வச்சு வேறு யாரோ வந்து பால் காய்ச்சின மாதிரி இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அமைச்சர்கள் வந்து எல்லாம் நல்லா வளர்ச்சி பெற்றிருக்காங்க, யாருமே வந்து குறைவாக இல்லை. ஏன்னா அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரை பார்க்க முடியாது, முதலமைச்சரை பார்க்குற நேரம் கம்மி. சரி நமக்கு இதான் சான்ஸ் கிடைச்ச வரைக்கும், ஏன்னா நம்ம பார்க்க போகிறதில்ல. அதிகாரிகள் ஒரு தரப்பு வளர்ச்சி, அமைச்சர்கள் ஒரு தரப்பு வளர்ச்சி பூரா தனிநபர்கள் வளர்ச்சி. அப்புறம் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு தேட்டர் வாங்குற அளவுக்கு ஒரு வளர்ச்சி. அதான் எல்லாமே கோடிக்கணக்கில் வளர்ச்சிகள் பூரா அமைச்சர்கள், அதிகாரிகள், அவங்க வகைராக்கள். ஏன்னா வந்து சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா முதலமைச்சரை பார்க்க முடியாது. நன்றி பரமேஸ்வரன். நஸ்ரத் பஸ்லியான், இந்த அரசால் தமிழகம் வளர்ச்சி பெற்று இருக்கிறதா இல்லையா? 2011ஆவது ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் செய்த மிகப்பெரிய பிரச்சாரம், மிகப்பெரிய தேர்தல் யுக்தி என்ன என்றால், மின்சாரத்தை பொறுத்த மட்டில் மின் மிகை மாநிலமாக மாற்றுவேன் என்று சொல்லிதான் வந்தார்கள். அதற்கு முன்னால் ஆண்ட எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம்தான் மின்சார தடை இருந்தது. ஆனால் இந்த பெண்மணி வந்த காலத்தில் 2011 இன்று வரைக்கு பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் 1 மெகாவாட்டு கூட இதுவரை அவர்கள் உருவாக்கவில்லை. இதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றியிருந்தால் கூட இன்றைக்கு தமிழ்நாடு நிச்சயமாக மின் மிகை மாநிலமாக இருந்திருக்க முடியும். அது அவர்கள் செய்யவில்லை. டிஎன்பிசின்றது வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில். இன்றைக்கு வந்து 11 பேரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறார்கள். யாரு? அதிமுகவை சார்ந்த 11 பேரை அவர் நியமித்திருக்கிறார்கள். அதில் வந்து 7 பேர்
சட்டம் படித்த வழக்கறிஞர்கள். நான் அவர்களை குறை சொல்லவில்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ற ஒரு அமைப்பு வந்து தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கட்டுப்பாடு, மிகப்பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை குலைப்பதற்காக ஜெயலலிதா அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 7 பேர் யாரு? சாதாரண ஒரு வழக்கறிஞர்கள். 316 சட்டம் சொல்கிறது, இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து உறுப்பினர்கள் வர வேண்டும் என்றால் அவர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில், மத்திய தொழிலில் இருக்கணும், மத்திய பொறுப்பில் இருக்கணும். அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு, கலைஞர் முன்னாடி எம்ஜிஆர், காமராஜர் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர்களை, தொழில்நுட்ப வல்லுநர்களை, ஒவ்வொரு துறையிலும் மிகப்பெரிய பெரிய ஆட்களை தான் அவங்கள பார்த்து போட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து முன்னெடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை இந்த பெண்மணி வந்து ஏன் சீரழிக்கிறாங்க? நான் வந்து மீனவர் இனத்தை சார்ந்தவன். இன்றைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கடற்படையினால், ஸ்ரீலங்கா கடற்படையினால் மீனவர்கள் கைது செய்யப்பட கொண்டு போறாங்க. மீனவர்களையும் கொண்டு போறாங்க, அந்த படையும் கொண்டு போறாங்க. இன்றைக்கு கணக்குப்படி 76 படகுகள் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்கா மீனவர்களை விடுவிக்கிறாங்க, படகு விடுவிக்கிறது இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு கடிதம் மட்டும் எழுதுவாங்க பிரதமருக்கு, நான் இது விடுவீங்கன்னு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது சார். 76 படகுன்றது சும்மா சாதாரண இல்லை சார். எத்தனை ஆயிரம் பேருடைய வாழ்க்கை அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கணும். ஒரு போட்டு பிடிபட்டால் 15 20 25 ஆட்கள் அந்த படகுல இருப்பாங்க. ஒரு படகுல இன்னைக்கு 76 படகு அங்கே பிடிக்கப்பட்டு வைத்துட்டு இருக்குது. இன்னும் ஆயிரக்கணக்கான மீனவ மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. இதை நீட்டி கொண்டு வருவதற்கு இந்த தமிழக அரசு, இந்த ஜெயலலிதா என்ன பண்றாங்க? ஒண்ணுமே இல்லையே. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம விவாதிக்கலாம். தமிழகத்தில் தினந்தோறும் திருட்டு, கொலை, கொள்ளை, வழிப்பறி கொள்ளை, செயின் பறிப்பு, முகமூடி திருடர்கள் வீட்டில் புகுந்து திருடுவது மட்டுமல்ல, வீட்டில் இருப்பவர்களை அடித்து உதைத்து கட்டி போட்டு கொள்ளையடிப்பது தினந்தோறும் நடந்து வருகிறது. நீதிபதிகள் வீட்டில் திருட்டு, காவலர் அதிகாரிகள் வீட்டில் திருட்டு, காவலர் பெண்ணினுடைய செயின் பறிப்பு, அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்வது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகம் தற்கொலை செய்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அந்த அத்தியாவசிய தேவைகள் இந்த அரசால் பூர்த்தி செய்யப்பட்டதா? அது ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்களா? அதிமுக ஆட்சி எப்படி இருக்குன்னா, மக்களுக்கு சொந்த காசுலேயே சூனியம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா வந்துட்டு பருப்பு விலை ரேட்டு கம்மியாகணும்னா விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும். அது பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அயல் நாட்டில் இருக்க கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு இடம் கேட்பாங்க. இடம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, விவசாய நிலத்தையும் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ என்ன ஆகும், மக்களுக்கு தினசரி தேவையாக இருக்கிற எல்லா அத்தியாவசிய பொருளும் ரேட்டு உயரதான் செய்யும். அதை அவங்க தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு விவசாயிகளுக்கு என்ன அவங்க பண்ணணுமோ அதில் புதிய புதிய திட்டங்களை வந்து அவங்க அறிவித்து அதை வந்து அடித்தர விவசாயி வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு சேர்ற வரைக்கும் வந்துட்டு அதோட திட்டத்தை வந்து கரெக்டாக வந்துட்டு பயன்பாட்டில் கொண்டு வரணும். அது மாறாக வந்துட்டு மற்ற திட்டங்கள் போடுறதோட சரி, அது வந்து அடித்தர மக்கள் வந்து ரீச் ஆகிறது கிடையாது. பேருந்து கட்டணன்றது விதவிதமாக, அது பேருந்து வந்து வெறும் கலரை தான் மாற்றுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அதே தகரம் தான், வெறும் கலர் தான், ப்ளூ கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர்னு. அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பேருந்து கட்டணத்தை வாங்கி மக்களை வந்து நசுக்கிறாங்க. இலவசத்தை ஒரு பக்கம் தர்றாங்க, இன்னொரு பக்கம் மக்கள் மேலே விலைவாசியை திணிக்கிறாங்க. இந்த அரசினால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்றே நான் கூற விரும்புகிறேன். இன்றைக்கு அந்த மது அருந்ததுனால வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து தாய்மார்கள் தன்னுடைய கணவன்மார்களை குடிகார கணவன்மார்களை இழந்து தாலி அறுத்து விதவை பெண்களில் எண்ணிக்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் தமிழகத்தில். நன்றி நிரஞ்சன் சார். அதாவது இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2011 தேர்தலில் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தார்கள், வெண்மை புரட்சி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கொடுத்து தான் தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. வெண்மை புரட்சின்னா பால் விலையை வந்து உயர்த்தி அவங்களுக்கு கரெக்டான மானியம் கொடுக்கப்படும் தான் பண்ணாங்க. ஆனால் இவங்க புரட்சி எப்படி பண்ணுறாங்கன்னா, பால் உற்பத்தியாளர்கள்லாம் சாலையில் பாலை கொட்டி
புரட்சி தான் இன்றைக்கி பண்ணுற நிலமை நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது கண்கூடாக எல்லாருமே பார்க்குறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கடந்த காங்கிரஸ் அங்கம் வகித்த திமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது இன்றைய அதிமுக ஆட்சியில் 10% பேருந்து கட்டணம் உயர்ந்திருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா முக்கியமாக தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறமா சிறுபான்மை, இவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் பயணம் பண்ணுறவங்களா இருக்காங்க. இதனால் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் பின்னோக்கி செல்கிறது. காவல்துறை வந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அப்புறம் தலித் சமுதாயம் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் வந்து இந்த கட்டமைப்பில் ஒரு காவல்துறையை ஒரு முக்கியமான அங்கம் வைக்கிறது. ஆனால் காவல்துறையில் பணிபுரிய ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த விஷ்ணுபிரியாவை தற்கொலை தூண்டப்படுறாங்க. அதனுடைய வழக்கு இன்னும் வந்து ஒரு சரியான பாதையை நோக்கி செல்லலை. இந்த மாதிரி ஒரு முதல் குடும்பத்தில் வந்து ஒரு பட்டதாரியாகி ஒரு உயர் பதவி அடைந்த விஷ்ணுபிரியாவுக்கே இந்த நிலமைனா, அப்போ கீழே இருக்கிற விவசாயிகள் நிலைமை என்ன வருது, மற்ற கூலி தொழிலாளர்கள் நிலைமைகள்லாம் என்ன வருதுன்றது கேள்விக்குறியாகவே இருக்குது. இந்த அரசாங்கத்தில் கொலை பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயே சவால் விடுற நிலைமை இருக்குது. இன்றைக்கி நம்ம போலீஸ் நினச்சா யாரவனே போனால் கண்டுபிடிக்க முடியலாம். கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸுடைய திறமை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வேலையே செய்யாமல் இருக்குது. இதனோட பின்புலங்கள் என்ன, இதெல்லாம் வந்து ஏன் வந்து அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு கண்டிப்பாக இந்த அரசு வந்து வளர்ச்சி பாதையை நோக்கியே செல்லவில்லை. முற்றிலும் கடந்த காலங்களில் நடந்த வளர்ச்சியை குறைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். நன்றி டாக்டர் சரவணன். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் போகணும் அப்படின்னா சுகாதாரத்துறை நல்லா இருக்கணும், கல்வித்துறை நல்லா இருக்கணும், தொழில்துறை நல்லா இருக்கணும். அப்புறம் எல்லாரையும் புரிஞ்சு நடத்தக்கூடிய அளவில், இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க சம்பாரித்து இருக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறோம். அப்போ ஒரு சுயமரியாதையாக எல்லோரும் நடத்தக்கூடிய அளவில் அவங்களுக்கான அந்த சுதந்திரம் கிடைக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். சுகாதாரத்துறையை பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து மக்களுக்கு அந்த சுகாதாரத்துறை சேவை போய் சேர்றது வந்து 20% தான் அரசு சார்ந்து இருக்குது. 80% எல்லாமே பிரைவேட் மருத்துவமனைகள் தான், தனியார் வசம் தான் இருக்கிறது. இப்போ கடந்த நம்மளுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் பார்க்கும்பொழுது கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை அது ஆந்திராவில் மறைந்த முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டி கொண்டு வந்து அங்கே ஃபெயிலியரான ஒரு திட்டம், அதை தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அப்போ அந்த திட்டம் வந்து என்ன, அதோட அடிப்படை என்ன, அப்போ ஒரு கஷ்டப்படுற மக்கள், ஏன்னா பொருளாதாரத்தில் 80% கீழே இருக்கிறோம். அப்போ அவ்வளோ 80% 20% அரசு மருத்துவமனைக்கு போகையில் அங்கே நெருக்கடி, சிகிச்சை முறை சரியாக கிடைக்கல, மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர் பற்றாக்குறை, இதெல்லாம் இருக்கிறனால தரமான வெளி மருத்துவமனைகளில் பிரைவேட் மருத்துவமனையில் சிகிச்சை கிடைக்கிற அளவுக்கு கலைஞர் அவர்கள் செய்திருந்தாங்க. நல்லா இருந்தது திட்டங்கள். இப்போ இந்த ஆட்சி வரும்பொழுது அதில் பல நோய்களை வந்த அரசு மருத்துவமனைக்கு மாற்றிடுறாங்க. கேட்டால் அரசு மருத்துவமனைக்கு வருமானம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மாற்றிடுறாங்க. அப்போ பார்க்கல ஒரு சாதாரண ஒரு யூட்ரஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு மருத்துவமனையோட அந்த டாக்டர் பதிவு பெற்ற அந்த மருத்துவமனை ஒரு பெண் டாக்டர் மேலே தான் இருக்கணும். அது ஒரு லேடி டாக்டர் பெயரில் பதிவு பெற்ற மருத்துவமனை இருந்தால் தான் அந்த யூட்ரஸ் ஆப்ரேஷன் அங்கே பண்ண முடியும். அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறைய பார்க்குறோம், தற்கொலை, கொலை, இந்த பாலியல், இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே இந்த குடியினால் ஏற்படக்கூடிய வகையில் தான் இருக்கிறது. அப்போ இந்த அரசு மொத்தத்தில் பார்க்கையில் சுகாதாரத்துறையில் அந்த ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகவே இல்லை. அதுவும் மருத்துவம் இப்போ இந்த டாக்டர்கள் போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் அதை வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சியை மறைச்சு காமிச்சு எல்லாமே பணம் பண்ணுவதிலே குறியாக இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா தனியார் மருத்துவமனைகளுக்கு நெருக்கடி, டெய்லி அவங்க ஒரு சென்சஸ் மாதிரி கொடுக்கணும். டெங்கு காய்ச்சல் நோயாளி வந்துட்டால் அரசுக்கு அதை தெரிவிக்கணும். அவங்க வந்து அங்கேருந்து அந்த நோயாளியை கூப்பிட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே மேல் சிகிச்சை கிடைக்கும்ன்றதுக்காக கிடையாது, ஒரு இறப்பு நேரிடின் அந்த காரணத்தை வேறு ஏதாச்சும் மாற்றி மூளை காய்ச்சல்னு சொல்லி அதை வந்து மக்களுக்கு அதை மறைக்கிறதுக்காக செய்ததை தான் இப்போ பார்த்துக்கிட்டோம் டெங்கு காய்ச்சலில். அதனால் வந்து இந்த டெங்கு காய்ச்சல் இறப்புகள் இன்னும் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அது அந்த வைரஸோட பாதிப்புகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் மத்திய அரசுலேருந்து கிடைத்த ஒரு நெருக்கி ஒரு 4400 கோடி அளவுக்கு உள்ள இது பணத்தை கூட இந்த புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கோ சீரமைப்பு பண்ணுவதற்கோ தமிழக அரசு பண்ணாமல் வச்சுருக்குன்றத இன்றைய செய்தியாக இருக்கின்றது. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சின்னு பார்த்தோம்னாலும் நம்ம ஒரு 2.4 லட்சம் கோடியில் ஒரு தொழில் வளர்ச்சி கொண்டு வர போகிறோம்னு ஒரு அதிமுக மாநாடு மாதிரியே நடத்தினாங்க. பூரா நாங்கள் டிவி பேப்பரில் போல் நாங்கள் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அதன் மூலம் ஒரு 4.25 லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும்னாங்க. இன்றைக்கி அவங்க சொல்கிறது ஒரு 13,690 கோடியில் இப்போ முதலீடு பண்ண போகிறோம், ஒரு 14 பேர் பண்ணுறாங்க, 7 மாவட்டத்தில் பண்ண போகிறோம், அறிவிக்க போகிறோம்னு அறிவிச்சுக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அதில் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அதுவும் கம்மியாக சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம்
ஒரு பூசி மூலிக்கு விளம்பரம் தான் எல்லாமே, அந்த பேனர் தான், ஃப்ளெக்ஸ் பேனர்லேயே விளம்பரத்திலே இந்த ஆட்சி போய்கிட்டு இருக்குது. அதனால் ஒரு மருத்துவராக, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜையாக, இவ்வளோ டெய்லி அன்றாடம் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒருத்தராக நான் பார்க்கையில், நம்ம ரோட்டில் பால் ஊற்றுனதா கூட இப்போ தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இந்த ஆட்சிக்கே பால் ஊற்றுனதை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியாக இருக்கிறது அதிமுக ஆட்சி. நன்றி டாக்டர் சரவணன். இந்த அரசால் தமிழகம் வளர்ச்சி பெற்று இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து ஒரு நீண்ட விவாதம். உண்மையாகவே தமிழகம் எல்லா மாநிலங்களை விட முன்மாதிரியான ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. அப்போ தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அரசு முழுமையாக எங்கன்னா அதிகாரியே சரியாக இருக்கணும். முதல்ல கல்வித்துறை, விவசாயத்துறை இரண்டும் நல்லா இருந்தால் இந்த ஆட்சி எந்த ஆட்சியும் நல்லாயிருக்கும். தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, இந்த 3 வளர்ச்சி இருந்தால் அனைத்து துறைகளுமே வளர்ச்சி அடைந்தவுடன் கட்டுமான பொருட்களோட விலை குறையணும், சொத்துக்களோட வழிகாட்டி மதிப்பை அரசாங்கம் குறைத்தால் வளர்ச்சி பெறும். லஞ்சம் வாங்குறது தப்பு, லஞ்சம் கொடுக்குறது தப்பு. ஆனால் அரசாங்கமே ஒரு லஞ்சத்துக்கு வாங்குறதுக்கு துணையாக ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை உடனடியாக அதுக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறதுல இந்த தமிழக அரசு தலையிடக்கூடாது. விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்களுக்கு கட்டுப்படியான லாபகரமான விலை கொடுத்தால்தான் இந்த நாடு முன்னேறும். 1. 2வது, சட்ட ஒழுங்கை மேம்படுத்துவதற்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர்கள் எண்ணிக்கை இல்லை. போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், காவலர்கள் மிகவும் கம்மி. காவலர் எண்ணிக்கையை அதிகரிக்கப்படுத்தால்தான் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தலாம் என்று அறுதிட்டு சொல்கிறேன். அது மாதிரி விவசாயிகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து அது பொருட்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு அரசாங்கம் உப்பு விற்கிறேன், மல்லி விற்கிறேன், தோரம்பருப்பு விற்கிறேன், கடலை விற்கிறேன்னு, தண்ணி விற்கிறேன்னு மல்லிகை கடை வைக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே 5 ரூபாய்க்கு சோறு போடுறேன், 2 ரூபாய்க்கு சோறு போடுறான்னு இருக்கிறவனெல்லாம் கீழே இறக்கக்கூடாது. உற்பத்தி தானாக கூடுதலாக அனுப்பிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். அதனால் அதை செய்யணுமே தவிர அரசாங்க மந்திரிகளை வச்சுக்கிட்டு பொட்டி கடை திறக்கக்கூடாது. அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். எங்களுடைய டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒன்று திராவிட முன்னேற்ற அரசில் பொதுத்துறை அமைச்சராக துரைமுருகன் இருப்பார்கள். அவங்க நேரடியாக கர்நாடகாவில் சென்று விவசாய பிரச்சனையை பேசி தண்ணீரை பெற்று வருவார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அமைச்சரும் அங்கே சென்றதில்லை, எந்த உயர் அதிகாரம் சென்றதில்லை. எல்லா அமைச்சரும் கர்நாடகத்தில் தானே இருந்தாங்க கொஞ்ச நாளா. கட்டுப்படுகிறார்கள். வயதான முதியோர்களுக்கு பணம் கிடைக்கவில்லை, ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. அதனால் கலெக்டர் காத்து கிடக்குறாங்க. இந்த எம்எல்ஏ மினிஸ்டரில் போய் அதை போய் பார்த்து கண்டிப்பாக முதியோர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி கட்சிக்காரவங்களுக்கு தான் அந்த பணம் சேருது. அவன் புருஷன் பொண்டாட்டி தாலியை கழட்டிட்டு போயிட்டு அப்புறம் விதவை பணம்னு வாங்கிட்டு வரா. அதை பூரா என்னென்னு போய் அதை எதிர்பார்க்கணும். கலெக்டர் இது நடவடிக்கை எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இது முதலமைச்சரும் எடுக்கணும். உண்மையாக இது மக்களுடைய பிரச்சனை. முதியோர் உதவித்தொகை சரியாக கிடைக்கல, அப்படியே கிடைக்கிறதுல கூட அது ஒரு சின்ன கமிஷன் கொடுத்துட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தனி மனித வளர்ச்சி சரியாக இருந்தாலே ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் நாடு முன்னேறிருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கலாம். தனி மனித தகுதிக்கு உரிய வேலை கிடைக்கணும், லஞ்சம் இல்லாத வேலை கிடைக்கணும். கடந்த திமுக ஆட்சியில் 7% வளர்ந்ததற்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கூட தன்னுடைய கட்சி உறுப்பினரை போல பாவித்தது தான் அதனுடைய காரணம். ஆனால் இன்றைக்கி இருக்கிறது எதிர்கட்சின்னா என் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி மாதிரி பார்க்குறாங்க. அதுபோல் இல்லாமல் எதிர்கட்சியை அனுசரித்து நடந்தால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். கட்டணம் இல்லாத கல்வி வேணும், கட்டணம் இருக்கிற மது ஒழிக்கணும். இதுதான் என்னோட கோரிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை தடுத்து இங்கேயே ஒரு கம்பெனியெல்லாம் அரசாங்கமே நியமித்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும். மதுவை ஒழிச்சா முற்றிலுமே எல்லாம் முடிஞ்சிடும். கொள்ளை வழிப்பறி தவிர்க்க வேண்டும், அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் வேண்டும். தாலிக்கு தங்கம் கொடுக்குற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது, தாலி அறுக்கிறதுக்கு ஒயின் ஷாப்பையும் கொடுத்தது. அதை ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். நெக்ஸ்ட்டு அரசாங்க அதிகாரிகளுக்கு தகுதியான அதிகாரிகளை சுதந்திரமாக செயல்பட விடணும். அவங்கள குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாவது அந்த பதவியிலேருந்து தூக்காத அளவுக்கு இருந்தால் தான் அனைத்து திட்டங்களும் கரெக்டாக நடக்கும். விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகள் தற்கொலையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் பெருக்குவதற்கான தொழில் கட்டமைப்பு முறைகளை பலப்படுத்த வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடையும் என்பதை என்னுடைய கருத்து. தமிழரோட பண்பாடு, கலாச்சாரம், அறிவுடைமை இதை பற்றி சங்க இலக்கியத்துலேருந்து நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் இப்போ இது 3ஐயுமே இழக்கும் தருவாயில் இருக்குது தமிழ்நாடு. அது காரணம்னா மது தான். ஏன்னா இது அவங்களுடைய பண்பை கெடுத்துருது, அவங்களுடைய மதியை இழக்க வச்சிருது. இதனால் அவங்க என்ன செய்கிறோன்னே தெரியாமல் இருக்காங்க. மதுவை ஒழிச்சாலே தமிழ்நாடு பழைய நிலைக்கு ஆயிரும். விவசாயிகள் எல்லாருமே நலமடையணும்னு சொல்லி போன தடவை கலைஞர் ஆட்சியில் 7300 கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணார்.
இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏன் உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பெல்லாம் விலை ஏறுது அப்படின்னு. நம்ம இன்னொரு பக்கமும் பார்க்கணும். முந்தி பார்ப்போம் விளம்பரம் ரோட்டில், வரப்பில் பாசிப்பயிறு நடுங்கள், வரப்பில் உளுந்தம்பருப்பு நடுங்கள்னு. விவசாய நிலமே பாலாக கிடக்குது. அப்படி இப்படி வரப்பில் எப்படி இதாக போகும்? ஒட்டுமொத்த வளர்ச்சிங்கிறது விவசாயத்தை நம்பி தான். அதை முதல்ல வர்ற அரசாங்கம் அதை செய்யணும். விவசாயிகளை கூப்பிட்டு அவங்கள குறைகளை கேட்டு அவங்களுக்கு நவீன முறையில் என்ன உபகரணங்கள் வேணுமோ அதை கொடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுனா நாடு வந்து மிக சிறப்பாக முன்னேறும். இந்த அரசானது பாட்டிலை தண்ணீரில் விற்பதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் பாயக்கூடிய காவிரி, வைகை ஆறு, தாமிரபரணி ஆற்றுகளை இணைத்து தமிழக நீர்வழித் திட்டம் அமைத்திட்டால் விவசாயம் செழிக்கும், நாடு முன்னேறும். இந்த தமிழகம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 21,100 பேர் வந்து காவலர்கள் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு அமைப்பு சொல்லுது. அதில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சென்னையில் குறிப்பாக சென்னையில் வந்து 22,000 காவலர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 20,000 காவலர்கள் தான் இருக்காங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு ஸ்பெஷல் யூத் பிரிகேடுன்னு சொல்லக்கூடிய அந்த காவலர் படையிலே 8,000 பேர் இருக்காங்க. அவர்களையே காவலராக நியமிச்சிட்டா கூட வந்து அந்த ஷார்ட்டேஜை வந்து கொண்டு வர முடியும், தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும். அதுக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வரல. அதே மாதிரி கல்வி உரிமை சட்டத்தில் வந்து ஏழை மக்களுக்காக வேண்டி 25% மத்திய அரசாங்கம் வந்து முன்னாடியே சட்டம் போடப்பட்ட 25% தனியார் பள்ளிகளில் வந்து அந்த மாணவர்களை வந்து கொண்டு போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரிஜினல் வந்து ஒரு ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, IIM மற்றும் சென்ட்ரல் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு அறிக்கை வந்து 2013-14 1,43,000 இடத்துல வந்து வெறும் 11% மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிறுபான்மை மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தனியார் பள்ளிகளில் வந்து இடஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து SC ST மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பான நேஷனல் SC ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புனிதா அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்யும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய SC ST மக்களை வந்து பணியிட காலியாக வந்து 27,614 பணியிடங்கள் வந்து இன்னும் காலியாகவே இருக்குது. அதற்கான எந்த ஒரு அறிவிப்பையும் செய்யப்படலை. அந்த மக்கள் வேலை இல்லாமல் திண்டாடி இருக்கக்கூடிய மக்களை கூட அந்த பணியிடத்துக்கு செயல்படுத்தப்படலை என்பது தான் இந்த அரசாங்கம் மேலே உண்டான குற்றச்சாட்டு. அதை தாண்டி SC ST மாணவர்களுக்கு SC ST மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியை எல்லாமே இவர்கள் வேறு செயல் திட்டத்துக்காக இவர்கள் செயல்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே வந்து ஆய்வு செய்த அந்த புனிதா அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடைய உள்கூறு திட்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த உள்கூறு திட்டத்தின் அடிப்படையில் SC ST மக்களுக்கு வந்து அவருடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அதே மாதிரி அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி பண ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த பண ஒதுக்கீடில் இவர்கள் வேலையெல்லாம் செய்யாமல் அதில் ஒதுக்கீடு செய்த பணத்தில் வந்து 500 கோடி ரூபாயை வந்து இவங்க திரும்பி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து தலையிட்டு அந்தந்த சமூகத்திற்கு ஏற்ற போல வந்து இவருடைய செயல் திட்டங்களை வகுத்திருந்தாங்கன்னா இந்த வளர்ச்சி அடையத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்குது. திரு பரமேஸ்வரன், விவசாய நிலங்களை வந்து வலித்து பிளாட்டுகள், பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டி அது விவசாய நிலங்களை மீட்டு விவசாயி வாழ்ந்தாலே நாடு பாதி நல்லாயிருக்கும். அதாவது அதுக்கடுத்து கல்வியை வந்து பரவலாக அரசாங்கமே கல்வியை நடத்தினாலே மீதி நல்லாயிருக்கும். 50-50 விவசாயமும் 50-50 கல்வி, இந்த ரெண்டையும் முறை இப்போ அரசாங்கம் கையெடுத்தா எல்லாமே நல்லாயிருக்கும் சார். நஸ்ரத் பஸ்லியான், தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் நான் கேள்விப்படுறது, நான் பார்க்குறது வந்து பல தவறான அந்த கடைசி 6 மாதத்துலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலே போட வேண்டிய ஒரு சட்டம், பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டிய சட்டம், எந்த மாநிலமாக இருந்தாலும், தமிழ்நாட்டை மட்டும் நான் சொல்லலை, எந்த மாநிலமாக இருந்தாலும் கடைசி 6 மாதத்தில் எந்த அப்பாயின்மெண்ட்டும் போடக்கூடாது, எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. இந்த வரக்கூடிய 16ஆம் ஆண்டில் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய அடிமைகள் இல்லாத அமைச்சர்களாக இந்த நாட்டுக்கு வரணும் சார். நன்றி. எந்த கட்சி அமைச்சர்? நன்றி. காசுக்கு ஏற்ற மாதிரி கல்வி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஸோ கலைஞர் அரசு கொண்டு வந்த மாதிரி சமச்சீர் அனைவருக்கும் ஒரே கல்வின்ற முறையை எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே எல்லாருமே பண்பாளரெல்லாம், ஏன்னா காசு கொடுத்து கடுக்கிறதுனால அதை திரும்பி கடன் வாங்கி அதை சம்பாதிக்கணுன்ற மனப்பக்குவம் வந்துடுது. அதனால் இந்த நிலைமைகள் மாறினாலே ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளராக வருவாங்க, அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளாக வருவாங்க, லஞ்சம் ஊழல்லாம் தவிர்க்கப்படும். இந்த மாதிரி மாற்றங்கள் வேணும். அப்போ இந்த மாதிரி அடிப்படை கல்வி வசதி, இந்த மாதிரி நல்ல வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் அமைஞ்சாலே இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மருத்துவத்துறையில் இந்த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோவை குறைக்கணும். தற்சமயம் 1700 நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர்ன்றது அதை குறைக்கணும். அந்த மாதிரி செவிலியர் மருத்துவர்களை ரேஷியோவை குறைக்கணும். உயர் சிகிச்சைகள் எல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கிடைக்கிற அளவுக்கு கொண்டு வரணும். நான் பாசிட்டிவாக பார்க்கறது, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் மதிப்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நமக்கு நாமே அப்படின்ற நிகழ்ச்சியில் எல்லா பிரிவு மக்களையும் சந்திச்சிருக்கிறாங்க.
அதுலேயும் குறிப்பாக எங்களை மருத்துவத்துறைக்கு அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகள் எல்லாமே இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு தான் இப்போ நானே திமுகவில் வந்து சேர்ந்துருக்கிறேன். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக இப்போ தமிழ்நாட்டை நான் பார்க்குறேன். ஊழல் துறையும் ஒரு டிபார்ட்மெண்ட் தற்சமயம் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துறணும். ஏன்னா காந்தி கணக்குன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், குமாரசாமி கணக்குன்னு இப்போ நம்ம சமீபத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாத ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை அடுத்த ஒரு ஆட்சி கொடுக்க வேண்டும். நன்றி. இந்த அரசால் தமிழகம் வளர்ச்சி பெற்று இருக்கிறதா இல்லையா? இந்த தலைப்பை எடுக்கின்ற போதே நம்ம நெஞ்சு பொருட்கள் அதிகமாக அரசியல் தலைப்புகளை எடுப்பது இல்லை. ஏன்னால் சமூக விழிப்புணர்வு சமூக நோக்கமாக தான் இது இருக்க வேண்டும் என்று. ஆனால் தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது கூட ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பதனால்தான் இதை ஒரு பொதுப்படையாக நம்மள இருக்கின்ற போது ஒரு சிலர் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினீர்கள். ஏன்னா ஆதங்கம் இருக்கிறது, மக்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையாகவே மக்களோடு தொடர்புடைய ஆட்சியாளர்கள் நமக்கு இருக்க வேண்டும். அறிஞர் அண்ணா மிக அழகாக சொன்னார், ஒரு அரசியல்வாதிக்கான தகுதி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கோ டு த பீப்புள், லீவ் வித் தெம், லேர்ன் ஃப்ரம் தெம், கம் ஃப்ரம் தெம், ரூல் தெம் என்று சொன்னார்கள். மக்களிடையே செல், மக்களிடையே பழகு, மக்களிடமிருந்து வா, மக்களையே ஆளு என்பதுதான் ஒரு மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தினுடைய முக்கியமாகும். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் மக்களை எளிதில் சந்திக்கக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும். அதே போன்ற ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்பது விவசாயத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. கரும்பு நட்ட இடத்தெல்லாம் கல் நட்டு இருக்கிறார்கள், நெல் நட்ட இடத்தெல்லாம் இரும்பை நட்டு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே விவசாயினுடைய தற்கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கிய கருத்தாக, ஒட்டுமொத்த கருத்தாக நான் பார்க்கின்ற போது அது இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 10 ப்ரொஃபஸர் மாறதுனால இன்ஜினியரிங் கல்லூரியில் சரியாக படிக்க முடியல. அதே போன்று தான் ஆட்சியாளர்கள் கூட அடிக்கடி அமைச்சர்களை, ஒருத்தர் சொல்கிறார் இன்னைக்கு காலைல நான் பேப்பர் பார்த்தா தான் நான் அமைச்சரவையில் இருக்கிறனாவே எனக்கு தெரியும் சார், நான் கோட்டைக்கு போவேன் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அமைச்சர்கள் விழுந்து கிடக்கின்ற போது தமிழகம் நிமிர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே சுயமரியாதையுடைய அமைச்சர்கள் வரக்கூடிய ஒரு அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய கருத்தாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன். ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி. ஆகவே அப்படி இருக்கக்கூடிய வளர்ச்சி தரக்கூடியவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். மக்கள் மனதில் எண்ணங்களை வைத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை யார் படைப்பார்களோ அவர்கள்தான் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நிரந்தரமாக உதவுவார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.